திருச்செந்தூர் முருகன் கோயில் முருகனின் இரண்டாவது படைவீடு என்று நம்மில் பலருக்கும் தெரியும். ஆனால் அங்கு இருக்கும் சில ஆச்சரியமான ரகசியங்கள் பலருக்கும் தெரியாது. திருச்செந்தூர் முருகன் கோயில் முருகனின் அறுபடை வீடுகளில் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே கோவில் இதுதான். மற்ற எல்லா படைவீடுகளும் மலைப்பகுதிகளில் உள்ளன. இந்த தலம் சூரசம்ஹாரம் நடந்த உண்மையான போர்க்களம் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் படைவீடு என்ற பெயர் வந்தது. கோவிலின் அமைப்பு ஓம் வடிவில் இருப்பதாக பல ஆன்மீக அறிஞர்கள் கூறுகின்றனர். இங்கு 2 மூலவர்கள் உள்ளனர். ஒன்று பாலசுப்பிரமணிய சுவாமி, 2 ஷண்முகர். இது மிகவும் அரிய சிறப்பு. சூரபத்மனை வென்ற பிறகு முருகன் சிவபெருமானை வழிபட்ட தலமாகவும் இது கருதப்படுகிறது. கடல் அருகில் இருந்தாலும் கோவில் அருகே உள்ள நாழிக்கிணறு நீர் இனிப்பாக இருக்கும். கடலுக்கு அருகிலிருந்தும் உப்பு கலக்காத இந்த நீர் இன்று வரை ஒரு அதிசயம் என்று கருதப்படுகிறது. டச்சக்காரர்கள் ஒரு காலத்தில் முருகன் சிலையை திருடிச் சென்றதாகவும் பின்னர் கடலில் புயல் ஏற்பட்டதால் பயந்து மீண்டும் திருப்பிக் கொடுத்ததாகவும் வரலாறு கூறுகிறது. கந்தசஷ்டி விழாவில் நடைபெறும் சூரசம்ஹாரம் நாடகம் உலக புகழ் பெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் நேரில் வந்து காண்கிறார்கள். கோவிலில் உள்ள சில பழமையான கல்வெட்டுகள் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தவை என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். வேல்வேல் முருகா என்ற முழக்கம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் தலம் இதுதான். பக்தர்கள் மன அமைதி, தைரியம், கடன் பிரச்சனை தீர்வு போன்ற வேண்டுதல்களுக்காக இங்கு வருகிறார்கள்.